நந்தாஜி வணக்கம். வணக்கம் ஜி. வணக்கம் 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 ஜி. இப்போ நம்ம எந்த ஜாதகத்தை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பிப்ரவரி 12th நடந்த குருஜி ஃபோன் லைவ் ஜாதகத்தினுடைய முதல் ஜாதகத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே ஜி. ஸோ, இப்ப இந்த லைவ் நான் மட்டும் தான் பார்த்திருப்பேன். நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ, இப்ப இந்த ஆமா. அடிப்படையில இப்ப பிரிடிக்ஷன் கேட்கிறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இன் டெப்த்தா நம்ம அனலைஸ் பண்ணி போடும்போது, நம்ம மாணவர்கள் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பா இந்த அடிப்படைகள்ல தான் நம்ம பலன் பார்க்கணுங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். உதவியா இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. அவங்களுக்காக தான் நம்ம பண்றோம் அத. ஓகே ஜி. கண்டிப்பா. ஓகே. கண்டிப்பா ரைட். ஜி. இப்ப இந்த ஆ ஜாதகர் பெண் ஜாதகர் டேட் நோட் பண்ணிக்கங்க. சரி ஜி. சொல்லுங்க. 9/7/2011. 9/7 அ 2011. 2011. ஓகே. 12:18 AM. 18 12:18 AM. 18 AM. ஓகே ஜி. இது ஜி. பாண்டிச்சேரியில பிறந்தவரு. பிறந்த இடம் வந்து பாண்டிச்சேரி. புதுச்சேரி. ஓகே. புதுச்சேரி. ஓகே. பெண் ஜாதகர். பெண்ணு. ரைட் ஜி. இப்ப வயசு பாத்தீங்கன்னா 15 வயது தான் ஆகுது. ரைட்டு. கேள்வி ஜி. ஜாதகத்தை போட்டு ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத ஒரு ஒரு சின்ன இது கொடுங்க. அடுத்து நான் கேள்விக்கு சரி. வந்துடுறேன். ஓகே, ஓகே ஜி. ஓகே ஜி. ஓகே. ஜாதகம் வந்துருச்சு. ஜாதகம் இதுவுமே லக்ன முனையில தான் இருக்கு. 27 டிகிரி. சரி, இருந்தாலும் பின்னாடி தான் இருக்கு. அதனால ஓகே. அப்புறம் நம்ம உங்க கேள்விய வச்சு தான் லக்னம் சரியான்னு பார்க்கணும். சரி, பார்த்துக்கலாம். இப்போ இந்த 15 வயசா? ஆமாஜி, 15 வயசு. 15 வயசு. ஓகே, ஓகே. லக்னம் வந்து படிச்சிட்டு நல்லா தான் இருக்கிறாங்க. இருக்கு. லக்னத்த வந்து சனி பாக்குது. ஆனா ஒரு அர்த்த சந்திரனும் சேர்ந்து பார்க்கிறாரு லக்னத்த. லக்னாதிபதி வந்து பிரச்சனை இல்ல. எந்த ஒரு பாவத்துவம் இல்லாம 2ஆம் வீட்ல வந்து நட்பு வீட்ல தான் உட்கார்ந்துருக்காரு லக்னாதிபதி. லக்னாதிபதிக்கு சுபத்துவம் இல்லாட்டியும் அவரே ஒரு சுபர். ஸோ அதனால ஒரு நல்லது தான். சனி வந்து இங்க 11, 12ஆம் அதிபதி தான் வந்து லக்னத்த பார்க்கிறாரு. அர்த்த சந்திரனோட சேர்ந்த சனி ஓரளவுக்கு சுபத்துவம் அடைவாரு. ஏன்னா வளர்பிறை சந்திரன் அவரு. ஸோ அவரு சுபத்துவம் அடைந்து தான் வந்து லக்னத்த பார்க்கிறாரு. அதனால பெருசா தீங்கு செய்ய மாட்டார் லக்னத்துக்கு. லக்னம் பங்கம் தான். என்ன இருந்தாலும் லக்னம் பங்கம் தான். லக்னாதிபதி பரவாயில்லாம இருக்காருன்றது போதுமான ஒரு விஷயம். அடுத்தது ம் அஷ்டமச்சனி எதுவும் நடந்திருக்கா? அதெல்லாம் இப்போதைக்கு இனித்தான் வரப்போகுது அஷ்டமச்சனி. சரி. இப்ப ராசி வந்து கொஞ்சம் கெட்டு போச்சு. சனியின் இருப்பால ராசி கெட்டு போச்சுன்றது வந்து அஷ்டமச்சனி காலங்கள்ல வந்து கொஞ்சம் பாதிப்ப குடுக்கும். ராசி வந்து சனியோட சந்திரன் சேர்ந்தது வந்து அஷ்டமச்சனி சனி காலங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். மத்தபடி ராசிக்கு சுபத்துவம் இல்ல. குருவின் பார்வையும் இல்ல. அப்படின்றது ஒரு மைனஸ் தான். சரி, பரவால்ல. இது ஓரளவுக்கு பரவாயில்லாத ஜாதகம் தான் ஜி. ஓகே இப்போ ஜி. நம்ம ஓகே. இப்ப இப்ப இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, பாப்பாவ வந்து மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்படுறா. மருத்துவம் பாப்பாவுக்கு கிடைக்குமா? கூடுதலா இப்ப ராகு தசை நடக்குது. இந்த ராகு தசை எப்படிப்பட்ட பலன்கள குடுக்கும்? அப்படின்னு கேக்குறாங்க. ராகு தசை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மருத்துவம் படிக்கிறதுக்கு உரிய நல்ல ஒரு அமைப்புள்ள ஒரு ஜாதகம் தான் இது. ஏன்னா மருத்துவம் தான் அமைப்பு. சூரியன் வந்து இப்போ 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்காரு. அதாவது லக்னத்துக்கு 4ல இருந்து 10ஆம் வீட்ட தொடர்பு கொள்றாரு. ராசிக்கு 10ஆம் வீட்ல சூரியன் இருக்காரு. பிளஸ் குருவுமே லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோட தொடர்பு கொள்றாரு. செவ்வாயுமே லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய 8ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 10ஆம் வீட்ட தொடர்பு கொள்வாரு. செ செவ்வாய் வந்து அருமையா இருக்காரு. செவ்வாய் கேதுவோட இணைந்து சூட்சும வலு பெற்று சுக்கிரன் வீட்ல குறைந்த அளவு சுபத்துவமா இருக்காரு. அவருக்கு நேரடி சுபத்துவம், நல்ல சுபத்துவம் இல்ல. இருந்தாலும் ஓகே. அம் அதாவது இப்படி இருக்கும்போது, அடுத்த சுபத்துவ கிரகத்தோட மருத்துவத் துறைக்குள்ள அடுத்து எந்த கிரகம் சுபத்துவமா இருக்கோ, அதுல வந்து இவங்க முடியும். அப்படின்றத ஒரு இது. லக்னத்துக்கு 10 சனி பாக்குது. அம் ஓகே. இப்ப இவங்க மருத்துவருக்கு பழைய போலாஞ்சி. இப்ப என்ன ராகு தசை தான் நடந்துகிட்டு இருக்கு. இனி வரிசையா ஆமா ஜி. யோக தசைகள் தானே! நல்லா தான் இருக்கு ஜி. ராகு தசை ஆமா. எப்படி இது இருக்கும்னு பார்த்தோம்னா, ராகு தசை ம். வந்து 9ஆம் அதிபதியின் பார்வைய பெற்று, அ 9ஆம் வீட்ல இருக்கு. அம் அடுத்தது சனியின் பார்வையும் இப்ப வாங்கியிருக்காரு ராகு. குரு பார்வை இல்ல. அ சரி, சனி வந்து 11ஆம் என்ன இருந்தாலும் அவர் 11ஆம் அதிபதியாகவும், அவரோட பார்வை வந்து 11ஆம் ஆதிபத்தியத்தையும் குடுக்கும் ராகுக்கு. பிளஸ் வந்து 2 9ஆம் அதிபதி 2, 9, 11 கனெக்ஷன் வந்து ராகுக்கு வந்திருக்கு. சனியின் பார்வைன்றது கொஞ்சம் கெட்ட பார்வையாக இருந்தால், சனி, செவ்வாயின் பார்வையை வாங்கி, செவ்வாயின் வீட்ல இருக்கக்கூடிய ராகு தீமை செய்வார். ஆனாலும் ஆதிபத்திய ரீதியான ஒரு நல்ல வீட்ல தான் ராகு உட்கார்ந்திருக்காரு. ஸோ பெருசா ஒண்ணும் கெடுக்க மாட்டாரு. அவருக்கு வீடு கொடுத்தவருமே நல்லா தான் இருக்காரு. அவர் வந்து அ சு யாரு சுக்கிரன் வீட்ல உட்கார்ந்து சூட்சும வலு பெற்றிருக்காரு. ஸோ அதனால அவரோட பார்வை கெடுக்காது. இந்த செவ்வாயின் பார்வை 9ஆம் அதிபதியாகி 9ஆம் வீட்ல இருக்கிறது தப்பு. 9ஆம் வீட்ட பார்க்கிறதுமே தப்பு பாவர்கள். இருந்தாலும் இந்த ராகு தசை பெரிய அளவுக்கு கெடுக்காது. ஒரு நல்லா தான் இருக்கும். ஆதிபத்திய ரீதியான நன்மையை செய்யத்தான் செய்யும் இந்த தசை. சனியுமே சந்திரனோட அர்த்த சந்திரனோட சேர்ந்து தான் அவர் வந்து இருந்து ராகுவ பார்க்கிறாரு. ஸோ ஓரளவுக்கு மேனேஜபிளான தசை தான் ராகு தசை.
ரொம்ப அருமையா சொன்னீங்க ஜி. பொதுவா ரொம்ப ஆமா. அருமையா சொன்னீங்க. ஏன்னா பொதுவாக ம். நம்ம பொத்தாம் பொதுவான விதிகள படிக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, சனி, செவ்வாயினுடைய தொடர்புகளை பெற்ற ராகு நன்மையே செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு விதி வந்து அது ஒரு விதி அவ்வளவுதான். ஆனா ஆமா, அதற்கு விதி ஆமா. விலக்குகள அருமையா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த ஜாதகத்த பொறுத்தளவுக்கு நீங்க சொன்ன மாரி செவ்வாய்ங்கிறது இந்த 2, 9 கூடிய ராஜ யோகாதிபதியின் வீட்ல உட்கார்ந்து ராஜ யோகாதிபதியின் பார்வையாக சூட்சும வலுப்பெற்று பார்க்கிறாரு. அதே மாரி சனியுமே சுபத்துவமாகி பார்க்கிறாரு. அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஆதிபத்திய விஷயங்கள்ல நல்லபடியா செய்வாங்க அப்படிங்கிறதுக்கான அமைப்புகள அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஜி. சூப்பர் ஜி. ஆமா, ஆமா. சூப்பர். இது நிறைய இவங்க வந்து பேருடைய ஆ, அதாவது அடிப்படை மாணவர்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு நெருடல கொடுக்கும். என்னையா ராகு, சனி, செவ்வாய் பார்வையில இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு. இது ஆமா. இந்த மாரி நுணுக்கமான அமைப்புல உள்ள போகும்போது மட்டும் தான் இந்த இந்த அமைப்புகள் எல்லாம் தொடர்புபடுத்தி பார்க்கணும். ஏன்னா ம். ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல செயல்படுவாரு. அப்ப ராகு வந்து லக்ன யோகர்களோட வீடுகள்ல இருக்கிறது நல்லது. என்ன நீங்க சொன்ன மாரி சுபத்துவம் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர். பட் ஆயினும் இந்த இடத்துல ஆதிபத்திய நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அ அ அப்படிங்கிறத ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சூப்பர் ஜி. ஆமா ஜி. அதாவது நல்ல தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ள ஜாதகம் ஜி இது. அருமையான ஜாதகம் உண்மையிலேயே. இந்த ராகுவுமே அத எடுத்து ம். செய்வாரு. ஏன்னா, குரு வந்து 10ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. செவ்வாய் வந்து 9ஆம் அதிபதியாகி 9ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டை 2யுமே தொடர்பு கொள்றாரு. அருமையான தர்ம கர்மாதிபதி யோகம் இது. நிறைய பேருக்கு புரியாது. இது என்னடா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ள ஒரு ஜாதகம் தான் இது. இந்த ராகு அந்த விஷயத்த எடுத்து செய்வார் ஜி. ஏன்னா 9ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் தொடர்பு கொண்ட செவ்வாய் தான் வந்து பார்க்கிறாரு. 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்ட பார்க்கிறதுனாலே இது வந்து தர்மகர்ம அதிபதியும். இந்த விஷயத்த ராகு அழகா எடுத்து செஞ்சு குடுக்கும். என்ன லக்னம் பங்கம் அப்டின்ற ஒரு விஷயம், ராசி பங்கம்ன்ற ஒரு விஷயத்தினால பெரிய லெவலுக்கு ஒண்ணுமே ரீச் ஆக முடியாது. ஓரளவுக்கு பண்ணி குடுக்கும். உண்மையிலேயே ராகு ஓரளவுக்கு நல்லா எடுத்து செஞ்சு தான் குடுக்கும் ஜி இத. அருமை ஜி. அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஜி. அது குரு தசை அருமையான தசை தானே! குரு தசை சூப்பரா இருக்கும். சரி. ராகு தசைக்கு அப்புறம் வரக்கூடிய குரு தசை வந்து 9ஆம் 10ஆம் அதிபதி லக்னாதிபதியாகி 10ஆம் அதாவது 2ஆம் வீட்ல உட்கார்ந்து 10ஆம் வீட்டை தொடர்பு கொண்டு தசை நடத்துவாரு. அதுவும் அருமையான தசை. ராகு தசைய பத்தி சொல்லிட்டேன் உங்களுக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்கும். குரு தசை வேற லெவலுக்கு கொண்டு போகும். உண்மையிலேயே நட்பு வீட்ல 2ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்கக்கூடிய குரு வந்து லக்னாதிபதியாகி அருமையா தசை நடத்துவாரு. திக்பலத்துக்கு அருகில இருக்காரு. சூப்பரான தசை. அந்த தசைய வந்து ஒரு ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்துரும். வயதுக்கு ஏத்த மாரி நல்ல பலன்கள குடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் குழந்தை கிடைச்சபடி ஒரு படபடன்னு இவரு முன்னேறி வர்றது. இந்த மாரி விஷயங்கள வந்து குரு தசை பண்ணி குடுக்கும். அதுக்கடுத்து சனி தசையுமே நல்ல தசை தான். சனி வந்து திக்பலத்துல வந்து சுபத்துவம் அடைந்திருக்காரு. அதாவது பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்தா, அவரோட காரகத்தின் வழியாக பெரிய நன்மைகள செய்வாரு சனி. அர்த்தச்சந்திரன் வளர்பிறை சந்திரனான அர்த்தச்சந்திரனோடு சேரும்போது ஓரளவுக்கு அவர் நன்மைய தான் செய்ய பார்ப்பாரு. சனி ரொம்பலாம் கெடுக்க மாட்டாரு. திக்பலம் திக்பலம் அடைந்த சனி வந்து சுபத்துவம் அடையணும். அப்டின்ற ஒரு இதுக்கு உண்மையிலே இவர் திக்பலம் அடைஞ்சிருக்காரு. சுபத்துவம் நட்பு வீட்ல தான் திக்பலம் அடைஞ்சிருக்காரு. சுபத்துவம் ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கு. அதனால சனி தசையுமே அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி தசையுமே நல்ல தசை தான். அவருக்கு செவ்வாய் பார்வையோ, எந்த ஒரு தொடர்பும் இல்ல. ஆனா அவர் தான் சூரியன தொடர்பு கொள்றாரு. அப்படின்றது ராகு 9ஆம் வீட்ல இருக்கு. 9ஆம் சனி வந்து சூரியன் தொடர்பு கொண்டாருன்னா, அப்பாவையும் பிள்ளையும் கொஞ்சம் பிரிச்சு வைக்கும். அந்த மாரி விஷயங்கள் ஒருவேள கல்விக்காகவோ, அந்த மாரி ஏதோ ஒரு சில சில விஷயங்கள செய்யுமே. அந்த ராகு தசை இப்ப ஆரம்பிச்சுச்சா? ராகு தசை இப்ப எப்போ ஓடிக்கிட்டு ஆமா. இருக்கா ஜி? இப்ப ராகு தசை ஓகே. போய்க்கிட்டு இருக்கு ஜி. ஆமா. ஓடிக்கிட்டு வேணா அப்ப வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு பிரிவுகள் ஏதாவது ஒரு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ குடுக்கும் தான். 9ஆம் வீட்ல இருக்கக்கூடிய ராகு வந்தவுடனே உயிர் காரகத்துல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ குடுத்து தான் நடத்திட்டு இருப்பாரு. இப்ப இந்த கேள்வி கேட்டது அப்பாவா? இல்ல யாரு ஜி? அம்மா 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 கேட்கிறாங்க. அம்மா அம்மா கேட்கிறாங்க. கேக்குறேன். ரைட். அப்ப அப்பா ஆக்சுவலா விஷயத்துல சிறு டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். ஆமா, ஆமா, ஆமா. ஏன்னா, ஆமா. இப்ப நீங்க அந்த இது ஆக்சுவலா அந்த கேள்விகள் அவங்க கேட்ட கேள்விகள் குருஜி சொன்ன பதில்கள் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. நம்ம ம். இத டெப்த்தா அனலைஸ் பண்றதுக்கு தான் நான் அடுத்த கேள்வி அத கேட்கறதுக்கு முற்பட்டேன். வச்சிருந்தீங்களா? அதாவது சரி, சரி. ஓகே. பொதுவாக ம். கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய ராகு இருக்கும் இடத்துக்கு கெடுத்து பலன் செய்வாரு. அப்ப இந்த இடத்துல தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா? எவ்வளவு பாதிப்பு ஏற்படும்ங்கிற கேள்விய நான் அடுத்து முன்வைக்கலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள சரி. நீங்க அங்க வந்துட்டீங்க. கரெக்ட்டா பாயிண்ட்டுக்கு. ரைட், ரைட். ஏன்னா அது சூரியனையும் பார்த்து சனி வந்து ராகு 9ஆம் இடத்தையும் பார்த்து ராகுவையும் பார்க்கிறதுனால ராகு தசை நடத்தும்போது செவ்வாயின் பார்வையும் வாங்கிய ராகு வந்து உயிர்காரத்த கண்டிப்பா ஏதாவது ஒரு சிக்கல், ஏதோ ஒரு அப்பாவுக்கு ஒரு 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 நோயோ, நொடியோ இல்லாட்டி ஒரு தூரத்துல பிரிச்சு விடுறதோ, அந்த மாரி. ஏன்னா அவங்க சொல்லல. அதனால அத 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 பத்தி நம்ம அந்த அளவுக்கு பெரிய ரேஞ்சுக்கு டெப்த்தா போவேணாம் அப்படின்னு சொல்லி தான் அத வந்து நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். அந்த மாரி சிறு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா குடுத்து தான் ராகு தசை ஆரம்பிச்சிருக்கும். அதன்படி ராகு தசை நல்லாவே ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் ஜி. ஆனா உயிர் ஆபத்துக்கள் எதுவும் இல்லையா? அதுக்கு அது இல்ல அப்படிங்கிறதுக்கு இல்ல அத ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அத வந்து பாயிண்ட் அத வந்து நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன் நானு. அது ரைட். கேள்வி கேட்ட ஓகே. கேள்வியா இருந்தா நம்ம அத அனலைஸ் பண்ணிடலாம். கேட்காத கேள்விய போய் நம்ம ஒரு பெரிய விஷயங்கள போயிட்டு இதுக்குள்ள புரட்ட வேணாமோன்னு யோசிக்கிறேன். ரைட். ஓகே, ஓகே. அதுவும் ஆமா, நல்லதுதான். அதுவும் நல்லதுதான். ஆமா, ஆமா. கண்டிப்பா. கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அத பத்தி டீப்பா பேசலாம். கேட்கல. அத போய் நம்ம கண்டிப்பா. ஏன் போயிட்டு அது ஒரு அச்சுறுத்தலா போயிரும் அவங்களுக்கு. அது வேணாம். ரைட், ரைட். ஓகே, ஆமா, ஓகே. பட் ஆமா. பட் என்னதான் இருந்தாலும் கூட காரகன் ஓரளவு நல்லா தான் இருக்கிறாரு. காரகன் ஆமா, சுக்கிரனோட ஆமா.
11 டிகிரி சேர்ந்திருக்கிறாரு. சிம்மத்த குரு சேர்ந்திருக்காரு. பார்க்கிறாரு. இது எல்லாமே ம். அந்த தந்தையின் காரக வீடு சிம்மம் குருவன் பார்வையில் இருக்கிறது. அதனால பெரிய ஆமா. அமைப்புகள் இல்ல. அதே மாரி செவ்வாய் வந்து சூட்சும வலுப்பெற்று அவர் வீட்டையே தானே பார்க்கிறாரு. அதனால ஆமா. அ ஓரளவு பெரிய அளவு இருக்காதுன்னு சொல்லலாம் கண்டிப்பா. கண்டிப்பா, இருந்தாலும் நம்ம கண்டிப்பா. அதுக்குள்ள போய் ரொம்ப டீப்பா நம்ம போ வேண்டாம். ஆமா. கரெக்ட். ஓகே. கேட்காத கேள்விய வந்து வேற விஷயங்கள பேசிறலாம். சில உயிர்காரக விஷயங்கள வந்து கொஞ்சம் நம்ம அவங்க கேட்டா தான் அதுக்குள்ள போறது நல்லதுன்னு நெனைக்கிறேன் நானு. சரி இப்ப அந்த ஜாதகருடைய படிப்பு, கல்வி விஷயங்கள்ல எப்படி இருப்பாரு? எப்படி செயல்படுவாருங்கிறத எப்படி பார்க்கலாம்? கல்வி விஷயத்த பொறுத்தவரைக்கும் ராசிக்கு 4ஆம் வீட்ட வந்து குரு பாக்குது. உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அ ரா லக்னத்துக்கு 4ல வந்து சுக்கிரன் இருக்காரு. ஆனா அத வந்து சனி பாக்குறாரு. அப்படின்றது ஒரு ஒரு தவறான ஒரு விஷயம் தான். 6ஆம் அதிபதியும் அங்க தான் உட்கார்ந்திருக்காரு அப்படின்னும்போது, கொஞ்சம் கல்வியில ரொம்ப பிரைட்டா நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு படிப்பாரு. காரகர் வந்து 5ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்காரு புதன். அது கூட ஓரளவு அர்த்தச்சந்திரன் வீட்ல தான் அவர் இருக்காரு. அவருக்கு பாவத்துவம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னும்போது, ஒரு ஆவரேஜ்க்கு மேல கொஞ்சம் படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு பிள்ளை தான் ஜி. ஓகே, ஓகே. அதே மாரி பரிவர்த்தனை அமைப்புகள்ல புதனும், சந்திரனும் இருக்கிறாங்க இல்லையா? இது பாருங்க. பெண் பிள்ளை தானே? பெண் தானே ஆமா அது? பெண் பிள்ளை, பெண் பிள்ளை, ரைட், பெண் ரைட். பிள்ளை. ஓகே, ஓகே. சரி சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? அ பரிவர்த்தனை அமைப்புகள்ல புதனும், சந்திரனும் இருக்கிறாங்க. ஆமா. பரிவர்த்தனை. அது ஒரு நல்ல ஒரு அப்ப விஷயம் தான். அது ஒரு காரகம் நல்லா கல்விக்கு வலுப்பெற்றுச்சு. ஓரளவு காரக விஷயங்கள் நல்லா இருக்கு. ஆமா. அதே மாரி ஆனா தாய் இதத்தான் ஸ்தானத்துல நான் வந்து சனி கேட்கணும்னு நெனச்சேன். பார்த்தாலுமே ஆ, இப்ப இப்ப இந்த இடத்துல பொதுவான ஒரு குழப்பம் என்ன வரும் அப்டின்னா, ம். லக்னத்தின் அட்டமாதிபதியான சுக்கிரன் ஒரு சுபராகி 4ஆம் இடத்துல இருக்கிறது. 6, 8ஆம் அதிபதிகள் அந்த இடத்துல இருந்து இருக்கிறது வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்? அதுக்கு சம்பந்தமான விளக்கம் இருந்தா சொல்லுங்க ஜி. அதாவது இவர் வந்து 8ஆம் அதிபதியாகி இப்ப 4ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா, அவரோட காரக விஷயங்கள், அவரோட ஆதிபத்தியத்த வலுத்து செய்வாரு இந்த சுக்கிரன். ஏன்னா வந்து அவர் திக்பலம் அடைஞ்சுறாரு அங்க. 4ல திக்பலத்துல இருக்காரு. அவரோட 6ஆம் அதிபதியோட சேர்றது தப்பு தான். இருந்தாலும் அந்த 6ஆம் அதிபதி ரொம்ப கொடுமையானவர்ல இந்த லக்னத்தின் நண்பர் தான் அப்டின்ற ஒரு விஷயத்துல, இந்த சுக்கிரன் தான் வந்து சூரியன கெடுக்க பார்ப்பாரு. சூரியன் பெருசா இது பண்ணிக் கொள்ள மாட்டாரு. ஓரளவுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தாய்க்கு சில சில டிஸ்டர்பன்ஸ குடுப்பாரு. குடுத்து தந்தையுமே வந்து சூரியனால பாதிக்கப்படுறாரு. அப்போ வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தாய்க்கு நோய் நொடி இந்த மாரி ஏதோ ஒண்ணு குடுத்தாலுமே பெரிய பிரச்சனைகள் ஒண்ணுமே இல்ல. தாய்க்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா 4ஆம் அதிபதி நல்லா தான் 5ஆம் வீட்ல போய் உட்கார்ந்திருக்காரு. லக்னத்தின் யோக வீட்ல தான் உட்கார்ந்திருக்காரு. 5ஆம் அதிபதி அது ஒரு நல்ல விஷயம். காரகரான சந்திரன் வந்து பரிவர்த்தனையில வந்து இப்ப தாயோட விஷயங்களுக்கு அமைப்புக்கு நல்லா வந்துருது. கல்வி விஷயமும் நல்லா இருக்கு. அந்த மாரி வந்து சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறது உண்மையிலேயே 8ஆம் அதிபதி போய் எந்த வீட்ல உட்கார்றார் 6, 8ஆம் அதிபதிகள் லக்னத்தின் எதிரியான 6, 8ஆம் அதிபதிகள் எந்த வீட்ல போய் உட்கார்ந்தாங்களோ, அந்த வீட்ல உண்மையிலேயே பிரச்சனைய குடுப்பாங்க. அது தங்களோட 2 ஆதிபத்திய வீட்டின் பலன அந்த வீட்டில் திணிப்பாரு. அதாவது இப்ப 8ஆம் ஆதிபத்தியத்த வந்து 4ஆம் வீட்லயும், 3ஆம் ஆதிபத்தியத்தையும் 2லயும் தான் பிரச்சனைய குடுப்பாரு. 4ஆம் வீட்ல இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் வீடு. தாய்க்கு ஏதாவது ஒரு 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 சின்ன ஒரு நோய் நொடி ஏதோ ஒரு பிரச்சனை. 3ஆம் அதிபதியும் அவரே. சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை. இது எல்லாத்தையும் அவரு 4ஆம் வீட்டின் வழியாக அ ஏதாவது வண்டி வாகனத்திலயோ, தாயிற்றையோ இந்த மாரி விஷயங்கள தான் இவரு வந்து ஆனா சுக்கிரன் வந்து அந்த இடத்துல இருக்கிறது நன்மை என்றத விட பாதிப்பையும் குடுக்கத்தான் செய்வார். அவர் 8ஆம் அதிபதி. அவர் கண்டிப்பா அங்க பாதிப்ப குடுப்பாரு. ஆனா, அவர் ஒரு சுபராகி அந்த பாதிப்ப குடுக்குறது உண்மையிலேயே நமக்கு அந்த குடுக்குற பாதிப்பு நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். இதே ஒரு பாவராகி ஒரு 8ஆம் அதிபதியாகி சனி 6ஆம் அதிபதியாகி போய் ஒரு ஸ்தானத்துல உட்கார்ந்தார்ன்னா, கடுமையான பிரச்சனை. அந்த பாவம் அடி நொறுக்கி எடுத்துரும். தெரியும் நமக்கு அடி விழுது தெரியும். ஆனா இவங்க அடிக்கிறது தெரியாத அளவுக்கு தான் அடிப்பாங்க. சுக்கிரனோட பாதிப்பு நமக்கு தெரியாது. ஆனா உண்மையிலேயே பெரிய ஒரு பாதிப்பு அங்க இருக்கத்தான் செய்யும். அதுதான் இதோட இது. கண்டிப்பா. ஆனா அதே நேரத்துல காரக நன்மைகள் இருக்குன்னு சொல்லலாம். காரக நன்மைகள் வந்து காரக நன்மை இருக்கும். சுக்கிரன் அதான் வீடு, சுக்கிரன் வண்டி 4ஆம் வாசல் இடத்துல திருமணத்தையும் பெற்று ஆமா, நட்பு வீட்ல இருக்கிறதுனால, அப்ப ஆமா. அந்த அமைப்புகள்ல வந்து பரிவர்த்தனை பெற்ற புதனினுடைய வீட்ல இருக்கிறதுனால, அந்த ம். வீடு, வண்டி, வாகனம், சொகுசு அமைப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். இல்லீங்களா? அதெல்லாம் கிடைக்கும். ஜாதகருக்கு. ஆமா. ஏன்னா சனி பார்வை இருக்குதுன்றது வந்து உண்மையிலேயே அந்த எல்லாத்தையும் பங்கப்பட்ட விஷயங்கள் தான். பெரிய பிரைட்டா கடகடன்னு நல்ல ஒரு ரேஞ்சுக்கு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஆனா எல்லாமே கிடைக்கும். பூரணமா ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயம் எல்லாமே கிடைச்சிரும். கண்டிப்பா, கண்டிப்பா. அதே ஆமா, மாரி களத்திர காரகன் ஓரளவு வலுப்பெற்றிருக்கிறாருன்னு எடுத்துக்கலாங்களா? இந்த இடத்துல ஆமா, சனியின் ஆமா. பார்வை இருக்குதான். கண்டிப்பா. அதாவது திக்பலமாகி தப்பிச்சுக்கிட்டாருன்னு தான் எடுக்கணும். இங்க களத்திரக்காரகன் அவர் 8ஆம் அதிபதி. அவர் களத்தின் வழியாக சில சில பிரச்சனைகள இவரோட வயதுக்கு ஏத்த மாரி குடுக்கலாம். இங்க வந்து 8ஆம் அதிபதியாகி அவர் உட்கார்ந்திருக்காரு. ஆனா, அந்த சனியின் பார்வையில வந்து களத்திரக்காரகன் மாட்டிக்கிட்டார்ன்றது உண்மை. 7ஆம் இடமும் சனியின் ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு, களத்திர காரகனுமே வந்து பாதிக்கப்பட்டார். ஆனா, திக்பலம் அடைந்து காரகர் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்காரு. அவரோட காரகத்த குடுக்குற அளவுக்கு தான் இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா வந்து இடம் கொஞ்சம் பங்கம் இருக்கு. 7ஆம் இடம் வந்து ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து கொஞ்சம் அடிபட்டு தான் போயிச்சு. ஸோ என்ன கணவர் வந்து நல்ல கணவராவே இருப்பாரு. என்னதான் இருந்தாலும் அங்கன ஒரு அர்த்தச்சந்திரன் இருக்காரு 7ஆம் இடத்துல. 7ஆம் அதிபதியுமே வந்து ஒரு 5ஆம் வீட்ல இருக்காருன்றது ஒரு நல்ல விஷயங்கள். அதாவது எல்லாமே ஒரு மீடியமா ஒரு லக்னம் அடிபட்டு போச்சு ஒரு ஜாதகத்துலமே
நம்ம எல்லாமே நம்ம வாழ்க்கையில மீடியமா தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் லக்னத்தோட தன்மை இப்படி இருக்கும்போது, அப்புறம் வேற பாவங்கள் எந்தெந்த பாவங்கள் ஏறி இறங்கு இருக்கோ, அதுக்கேத்த மாரி கூட குறைய கிடைக்கும். படபடன்னு எல்லாமே நல்ல விஷயங்களா படபடன்னு நடக்காது. கொஞ்சம் தட்டுதல் மாரி தான் ஓடணும். கணவன் விஷயத்துல என்ன? கணவன் நல்லபடியா ஒரு கணவன் அமைவாரு. கொஞ்சம் கேரக்டர் வைஸா ஏதாவது சல்லுபுல்லுன்னு பிடிவாதம் பிடிக்கிற ஒரு அப்படி அந்த மாரி ஒரு அமைப்பு தான் அமையறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா காரகரையும் சேர்த்து சனி பார்த்துடுறாரு, சுக்கிரனையும். அவர் வந்து திக்பலத்துல வந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். ஓகே, அதான். ஓகே. சூப்பர் ஜி. ம். சூப்பர். அப்ப அந்த அமைப்புகள்ல அ லக்ன யோகர்களுடைய தசைகள் நடக்கிறது பரவாயில்லை. அது ஒரு நல்ல அமைப்பு. கண்டிப்பா. அதே மாரி அதனால மருத்துவ கனவு நல்லது. கண்டிப்பா பலிக்கும். ம். கண்டிப்பா. அதாவது அம் 2ஆம் நிலை படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இதுல டாக்டர்லயே ஏதாவது ஒரு ஹோமியோபதி அதுகளுக்கு கூட வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி, சந்திரன் இதெல்லாம் 10ஆம் இடத்தோட சனி தொடர்புனால இந்த இயற்கை வைத்தியங்கள்லாம் சனி, சந்திரன் தான். ஸோ அவருமே ஓரளவுக்கு சுபத்துவம் ஆகித்தான் வந்து 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாரு. அ ர லக்ன அதாவது ராசிக்கு 10ஆம் இடத்த சனி தொடர்பு கொள்றாரு. இங்க இவரு செவ்வாய் அதாவது சூட்சுமங்களோட இருக்காரு. ஆனா சுபத்துவம் அவருக்கு இல்ல. அந்த சுக்கிரன் வீட்ல இருக்கிறது ஒரு ஒரு குறைந்த அளவு சுபத்துவம், சூட்சுமங்களோட இருக்காரு. அவரு இங்க பிரைட்டா இல்ல. குருவின் பார்வையில எந்த ஒரு கிரகமும் இங்க இல்ல. அப்படின்னும்போது சுக்கிரனோட சேர்ந்து சூரியன் இருக்காருன்றது சூரியனுமே 2ஆம் நிலை இந்த இயற்கை வைத்தியங்கள் அது இதுன்னு சொல்லி செய்யக்கூடிய விஷயத்த தான் சூரியனுமே போவார். சர்ஜரிக்குமே சூரியன் தான் எம்பிபிஎஸ்ல. அதுக்கு அமைப்பு வந்து செவ்வாய் நல்ல வலுவா இருந்து, சூரியன் வலுவா இருக்கணும். அப்பதான் வந்து எம்பிபிஎஸ்க்குள்ள போயிட்டு சர்ஜரி அப்படி ஒரு சர்ஜன் ஆகுறது அந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். இங்க வந்து செவ்வாய்க்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இது இல்ல. சுப தொடர்பு இல்ல. பிளஸ் வந்து இதுல தான் இருக்காரு. 8ஆம் பார்வையா 10ஆம் இடத்த தொடர்பு கொள்றாரு. அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க இருக்கே ஒழிய, இந்த சூரியனோட சுபத்துவம் வந்து இங்க அந்த சூரியனுமே சனியின் பார்வையில வேற அடிபட்டு போயிடுறாரு. ஸோ அதனால வந்து 2ஆம் நிலை மருத்துவத்துக்குள்ள போனா சக்சஸ் ஆகும். அதுக்குள்ள தான் அவங்க போவாங்க ஜி. அதுதான் அமைப்பு. லக்னமும் அந்த மாரி தான் இருக்கு. ஓகே, ஓகே. ஆமா, ஆமா. ஓகே இப்ப ஜி. ஒரே ஒரு வேற கேள்வி தானோ இந்த ஜாதகத்துல? என்ன ஜி? புரியல. ஒரே ஒரு கேள்வி தான். ஆமா. அந்த ஒரே கேள்வி தான். ஒரே கேள்வி தான். ரைட், நம்ம ரைட், தான் ரைட். கொஞ்சம் டெப்த்தா போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம சரி, சரி. பார்த்துட்டு ஓகே, இருக்கோம். ஒரே ஓகே, கேள்வி தான். ஓகே. போக இவருக்கு டீச்சிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கண்டிப்பா பார்த்து சொல்லுங்க. இருக்கு ஜி. வாய்ப்பு வாய்ப்பு ம். இருக்கு. ஏன்னா குரு வந்து வேற எந்த ஒரு கிரகத்தையும் தொடர்பு பண்ணாம அவர் 10ஆம் வீட்டோட தொடர்பு கொள்றாரு. லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி அவரு. 10ஆம் வீட்டையே தொடர்பு கொள்றாரு. அப்படிங்கும்போது டீச்சிங் லைன்லயும் வரலாம். புதன் வந்து நல்லா இருக்காரு. அவருமே ராசிக்கு 10ஆம் அதிபதியா இருக்காரு. பேங்கிங்லயும் வரலாம். டீச்சிங் இதுக்கும் புதன் தேவை தான். ஏன்னா மிதுனம் வந்து சுபத்துவமா இருந்தாலே வந்து டீச்சிங் லைனுக்குள்ள வர வர முடியும். மிதுனம் வந்து ஸ்கூல் அந்த மாரி ஒரு அமைப்பு உள்ளது. மிதுனத்துல சுக்கிரன் இருக்காரு. அந்த குறைந்த அளவு சுபத்துவம் இதெல்லாம் பெரிய சுபத்துவமா பளபளன்னுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. டீச்சிங்ன்றது ஒரு சேவை பணி. அதுக்குரிய மாரி விஷயங்கள் இருக்கு. டீச்சிங்கும் வரலாம். ஆமா. ஆனா இப்ப டாக்டருக்குள்ள அமைப்பு அருமையா இருக்கு. அதுவும் அந்த அமைப்பும் இருக்கு. ஆமா. இப்ப லக்னத்துக்கு குரு வந்து 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்த பார்க்குறாரு. ராசிக்கு 2ஆம் இடமுக்கும் குரு சம்பந்தம் வந்துருது இல்லீங்களா? ஆமா, 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 ஆமா. லக்னம், ஓகே. அந்த ராசி 2க்குமே 2ஆம் இடத்துல இருக்கும்போது வாக்காள் பிழைப்பு வந்துரும். அ வாக்கால் பிழைக்கக்கூடிய அமைப்புகள். சரி, சரி, ஆமா, சரி. ஆமா. அந்த அமைப்பும் ஓகே. இருக்கு. ஆனா இது வந்து இவங்க அப்பா ஆசைப்படுறாரா? இந்த பிள்ளை டாக்டர் ஆவணும்னு அவரோட கேள்வி. இல்ல, இல்ல. அம்மாவோட அதுதான், கேள்வி அப்படியா? அதுதான். அதுதான் குருஜி கேட்ட அதே கேள்விக்கு வந்துட்டீங்க. அதே ஆ, பட்டறைன்னு வந்ததுனால, நீங்க ஆ, அதே அதே கேள்வி தான் கேட்டாரு. "ஏம்மா டாக்டர் ஆகணும்னு அந்த உங்க மக சொல்லுதா? இல்ல நீங்க ஆசைப்படுறீங்களாம்மா?" அப்படிங்கிற ஒரு ஆ, கேள்வியும் ஆ. முன் வச்சாரு. முன் ஆமா. வச்சாரு. நான் அதனால தான் இவங்க டாக்டருக்குன்னு சொன்ன ஒருபாடு, நான் வந்து இந்த செவ்வாயோட இது பெரிய பங்களிப்பு இல்லாம இருக்கிறதுனால தான் நான் 2ஆம் நிலைன்னு புடிச்சு தொங்கிட்டு இருக்கேன் அப்ப இருந்து. ஆ அதுதான் இல்லாட்டி நான் குருவோட அமைப்புலாம் பார்த்தோனே இது டீச்சிங் பேங்கிங் லைன்ல தான் இருக்குன்னு நான் சொல்லிருவேன். இவங்க கேட்கறாங்கன்னா, அப்ப பிள்ளையும் 15 வயசுன்னும்போது, அது ஏதோ டாக்டர் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கவங்கலாம் கேட்கறாங்களோ அப்படின்னு தான் நானும் அதில புடிச்சுட்டு, என்னடா அமைப்புக்கு குறைவா இருக்கே அப்படின்னு தான் 2ஆம் நிலை இது அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்ப இருந்து. இல்ல. அது உண்ம என்னன்னா, அ அவ குருஜியும் அதே கேள்வி தான் கேட்டாரு. "அம்மா பிள்ளை ஆசைப்படுதா? இல்ல நீங்க அவங்க மருத்துவர் அனுப்பிக்கணும்னு" அவங்க கொஞ்சம் சமாளிச்சாங்க. "இல்ல குருஜி பொண்ணு தான் ஆசைப்படுது" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. "ஆமாம்மா இருக்குமா, நான் சொல்லுவேன் இல்லையா? அந்த ம், விதிகள் எல்லாமே பொருந்திதாம்மா வருது. 10ஆம் இடத்தோட குரு, செவ்வாய், சூரியன் எல்லாம் ம். சம்மந்தப்படுறாங்கம்மா. கண்டிப்பா அடுத்தடுத்த தசைகள் நல்ல தசைகள் வர்றதுனால வாய்ப்பு இருக்கும்மா. கண்டிப்பா இருக்கும்மா. அந்த பிள்ளைகளுடைய அந்த எண்ணங்கள் படி அது கண்டிப்பா நடக்கும்மா" அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அந்த பாயிண்ட்க்கு ஆமா. தான் நீங்களும் வர்றீங்க. ஆமா. ஆனா டீச்சிங் லைன்ல போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு தசையும் அடுத்து நடக்க போகுது. அந்த பருவத்தில கரெக்ட்டான டயத்துல குரு தசையும் வரும். இப்ப டீச்சிங் லைன்க்குள்ள போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லக்னம் வந்து பெரிய இது இல்லாம இருக்கு. லக்னத்த வந்து சனி பார்த்துருச்சு. பிளஸ் வந்து அர்த்தச்சந்திரன் தான் பார்க்குறாரு. ஸோ அதனால ராசி, லக்னம் 2மே அடிப்பட்ட காரணத்தால டீச்சிங்ல வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சிம்மத்த வந்து குரு பார்க்குறாரு. ஒரு அரசு வாத்தியாரா கூட வரலாம். ஒரு டீச்சரா.
ராசிக்கு சிம்மாதிபதியும் 10ல. ஓரளவு சுபத்துவமா ஆமா. இருக்காரு. ஒரு ஒரு ராசிக்கு 10ல டீச்சருக்கு வந்து இருக்காரு. சூரியன் முழுமையான அதிகார அமைப்புல இருக்க வேண்டியதுல அவர் சனியின் பார்வையில பங்கப்பட்டாலும் ஆமா, சுக்கிரனுடைய சுபத்துவத்துல இருக்கிறாரு இல்லைங்களா? ஆமா, ஆமா. ராசிக்கு 10ல இருக்காரு. லக்னத்துக்கு 10 தொடர்பு கொள்றாரு. ஸோ அதனால ஒரு அரசு அதே துறைக்குள்ள போறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. டாக்டர் ஆனா கூட அரசு அரசு டாக்டர் ஆக முடியும். சூப்பர், சூப்பர், ஆமா, சூப்பர். கண்டிப்பா டாக்டர் ஆனா அரசு டாக்டர் தான். ஏன்னா வந்து சிம்மத்தை தொடர்பு கொண்ட குருவோட தசை தான் அந்த இதுல கரெக்ட்டா வரும்னு நெனைக்கிறேன். என்ன அ ரா ராகு 33ல முடியுதா? அப்ப எத்தன வயது வரும் இந்த பிள்ளைக்கு? ஆ ஆமா. பாருங்க, இப்ப இப்ப எத்தன வயது சொன்னீங்க? பிறக்கும்போது அ ப 2011ல பிறந்தவரு. ம், இப்ப ராகுதசை முடியும்போது 33. அப்ப ம். 33ன்னா 9 அ 19, 19 ஆமா கரெக்ட்டா அந்த பருவத்துல குருதசை நடக்குது. கண்டிப்பா. ஆமா, அந்த ஆமா. வேலைக்கு குரு போற குரு பருவத்துல குருவோட குருதசை அமைப்பு. நடக்குது. குருவோட அமைப்பு தான். அதே மாரி நாங்க வக்கீலையும் நம்ம இதுல எடுத்துக்கலாம். எதுக்குன்னா, குருவின் வீடு 10ஆம் வீடு, 10ஆம் வீட்டை குரு தொடர்பு கொள்றாரு. ராசிக்கு 10ஆம் வீட்ட வந்து சனி தொடர்பு கொள்றாரு. அப்படின்னும்போது இந்த வக்கீல் விஷயமும் இதுல வந்து வாக்காள் பிழைப்பு. வக்கீல் விஷயமும் அமைப்பு வரும். குரு தசைக்கு அடுத்து சனி தசை. இந்த குரு தசையும், சனி தசையும் கன்டின்யூவா வர்ற மாரி இருந்தாலே, ஒண்ணு வக்கீலுக்குள்ள இல்லாட்டி டீச்சிங் லைன்ல தான் கொண்டு போய் விடும். மேக்ஸிமம் ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். அடுத்தடுத்து அந்த பருவத்துல, அடுத்து குரு தசை, அடுத்து சனி தசை. இப்படி வரப்போதுன்னா ஆன்மீகம், ஆ வக்கீலு இல்லாட்டி டீச்சிங் லைன். இதுக்குள்ள தான் கொண்டு போகும். அந்த மாரி அமைப்பு இருக்கு இதுல. ஒருவேளை இப்படியும் இருக்கலாம் ஜி. அ ஒரு ஒரு ப அர அதாவது அரசு மருத்துவக் கல்லூரியில வந்து டீச்சிங் பண்ணக்கூடிய லைனுக்கு இவங்க போலாம். கரெக்ட், கரெக்ட். ஓகே, ஓகே. அந்த அமைப்பு சூப்பர். பிற்காலத்துல இருக்கும். மருத்துவம் கண்டிப்பா படிச்சுட்டு இருக்கும். அடுத்து ஒரு மருத்துவ கல்லூரியில போய் டீச்சிங் புரொஃபசர் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் வேணா இருக்கும். ஆமா. லக்ன ராசி 2க்குமே வந்து 2ஆம் இடம் வந்து சுபத்துவம். பங்கமற்ற சுபத்துவமா வாக்காள் இருக்கு. வாக்காள் ஆமா, பிழைக்கக்கூடிய தன்மை. ம். ஆமா, ஆமா. அதனால அந்த இது ஒரு புரொஃபசர் ஆகுறதுக்கான அமைப்பு இருக்கு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு அப்படின்றதுனால. ராசிக்கு 4ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. லக்னத்துக்கு 4 சுக்கிரன் இருக்கும்போது நல்ல ஓரளவுக்கு படிச்சு வரக்கூடிய பிள்ளை தான். பங்கம்னா ஓரளவுக்கு ஆவரேஜ்க்கு மேல படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை. அவ்வளவுதான். ஓகே, ஓகே ஜி. ஆ. ஓகே, வேற ஓகே. எதுவும் இருக்கா? இல்ல அவ்வளவுதான் ஜி. இந்த முடிச்சிடலாமா? ஜாதகத்த நம்ம அனலைஸ் ஆமா. பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். கேள்வி பெருசா இல்ல. அதனால அத முடிச்சிடலாம் நம்ம இப்ப. ஆமா ஜி, ஆமா ஜி. நம்ம அடுத்த வேற ஜாதகத்துல நம்ம சந்திக்கலாம். நன்றி ஜி. ஓகேங்க. நன்றி. நன்றி, நன்றி. வணக்கம் ஜி. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க? இந்த பாண்டிச்சேரியிலேருந்து பேசுறேங்க. யாருக்காக ஐயா பார்க்க போறீங்க? என் பொண்ணுக்காக பார்க்கணும். அவங்க பெயர் சொல்லுங்க ஐயா. சுபஸ்ரீ. அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 9/7/2011. 9/7/2011. பிறந்த நேரம் 12:18 AM. 12:13 ஏஎம்ங்களா? 18 AM. 18 ஏஎம். 11-18 12:18 ஏஎம். 18 AM. பிறந்த இடம் ஐயா? 12:18 ஏஎம். மிட் நைட்டு 12-18ங்களா? ஆமாங்க. அதிகம் மிட் நைட்டில் 12 பாப்பா பிறந்தது. ஆமா குருஜி. குழந்தை எந்த ஊரில் பிறந்தா? பாண்டிச்சேரியில. பாண்டிச்சேரியில். நீங்கள் யார் பேசுகிறீங்க? நான் அம்மா பேசுறேன். நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி குருஜி. சரி, பாப்பாவுக்கு இப்போ வந்து 16 வயசாகுதா? 14 வயசாகுது. ஆமா குருஜி. மீன லக்னம், கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம். ஆமா குருஜி. அருமையான ஜாதகம். வளர்பிறை சந்திரன் தான். லக்னாதிபதி 2ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. எதிர்காலத்தில் குருதசை வரப்போகுது. எதிர்காலத்தில் 2033 22 வயசுலேருந்து குருதசை வருது. 10ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தாலே வங்கி தொழில், வங்கித்துறை, சொல்லிக் கொடுத்தல், டீச்சிங் போன்ற அமைப்புகளில் இந்த பாப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். பேங்கிங் செக்டர், ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தையும் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். டாக்டர் ஆவால குருஜி? மருத்துவம்ன்றது நான் கேட்குறேன், குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீங்க கேட்குறீங்களா? இல்ல, அவங்க தான் பயாலஜி நல்லா படிப்பாங்க. அதனால இப்ப பயோமேக்ஸ் எடுத்தாச்சு. அதாவது தீர்மானிக்க முடியாத இடத்துல இருக்கிறாங்க குழந்தை, 14 வயசுன்றதுனால. அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, அவங்க சின்ன வயசுல இருந்தே அதான் ஆர்வமா இருக்காங்க. நான் வேணாம்னா கேட்கல அவங்க. சரி சரி. எடுத்தாச்சு. இதுல வந்து நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் என்ன ஒரு விஷயம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, 10ஆம் இடத்தோடு குரு, சூரியன், செவ்வாய் 3 பேரும் தொடர்பு கொண்டால் குழந்தை மருத்துவர் ஆவார். யோக தசைகள் நடக்குது. குரு தசையும் சனி தசையும் புதன் தசையும் யோக தசை தான். சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார், குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு பக்கத்துல அதே நேரத்துல செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையாக இதை பார்க்கிற அமைப்பும் இருக்கு. ஆனாலும் குருவின் பொதுத்துறை என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவராகக்கூடிய அமைப்பு இருக்கு. அதாவது இந்த படிப்பு படிக்காது. கணக்கு வழக்கு அக்கௌண்ட் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் சார்ந்த அந்த படிப்புல வரமாட்டா. இந்த 2வது ஏதோ இன்னொரு குரூப்னு சொல்லுவீங்க இல்லையா, பயாலஜி குரூப்,
ஆ ஆ அந்த குரூப்ல தான் அவள் ஆர்வமா இருப்பா. இது இப்பவே தெரியும் உங்களுக்கு. பயாலஜில தான் நல்லா வரும். அதுதான் ஆர்வமா இருக்கிறான். நல்லாவும் படிப்பா. என்னங்க? நல்லாவும் படிப்பா. அதுக்குதான் உங்ககிட்ட கேட்டுக்கலாமேன்ட்டு. டாக்டர் படிப்பாலாம். படிப்பெல்லாம் நல்லா இருக்குதுங்க. கணக்கு சம்பந்தப்பட்ட படிப்புகள் வராதுங்க. 2 பாயிண்ட் தாங்க. 18 வயசுல இது தீர்மானமாகும். குழந்தையுடைய ஆர்வத்தை பொறுத்து. நம்ம ஆசைப்பட வேண்டாம், குழந்தை தான் ஆசைப்படணும். சரி, ராகுதசை நடக்குது. உங்க அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? நல்லா இருக்குமா? ராகு தசையெல்லாம் பெரிய கஷ்டங்களை கொடுத்துறாதுங்க. ராஜயோகாதிபதியுடைய பார்வை வாங்கிய ராகு உண்மையிலேயே நல்ல பலனை செய்வார். சனி சந்திரன் செவ்வாய் சனியுடைய பார்வையை அவர் ஒரே நேரத்தில் படக்கூடாதுன்னு நான் சொன்னாலும் சனி நல்லாவே இருக்கிறார். சனி பரிவர்த்தனை அடைந்த சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார், இணைவில் இருக்கிறார். செவ்வாய் ராஜயோகாதிபதி. இந்த அமைப்பு உண்மையிலேயே கெடுதல்களை செய்யாத அமைப்பு. 2வது 21 வயசுல ராகுதசை முடிஞ்சிருது. 21 வயசுக்கு பிறகுதான் லைஃபே ஆரம்பிக்குது. கல்லூரி பருவத்திற்கு பிறகு வரக்கூடிய 35 வருஷங்களுக்கு மேலான குருதசையும் சனி தசையும் யோக தசை. அதனால பாப்பாவுக்கு நல்லது நடக்கும். 2வது நீங்க கேட்ட மாதிரி குரு சூரியன் செவ்வாய் மூவருமே 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட காரணத்தினால மருத்துவம் சார்ந்த அமைப்புகள் இருக்கு. இன்னொன்னு சொல்லுவேன், ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு இந்த அமைப்பு இருக்கு. சில நேரத்தில் இந்த மாதிரியான அமைப்பு எப்படி கொடுக்கும்னா மருத்துவ கல்லூரியில பேராசிரியர் மாதிரி கூட வந்துடும். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அடுத்து நான் டீச்சிங் லைன்லேயே போறேன், மருத்துவ கல்லூரி பேராசிரியர் எம்டி பண்றேன் அப்படி பண்றேன்னா மருத்துவ கல்லூரி பேராசிரியராகவும் வரும். ஆனா நான் சொல்ற மாதிரி இந்த லைன்ல தான் குழந்தை வரும். விதியவும் சொல்லிட்டேன் இல்லையா, ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன். ஒரே நேரத்தில் சூரியன் செவ்வாய் குரு 3 பேரும் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் மருத்துவ கல்வி. தசைகள் ஒத்துழைக்கணும், அந்த அமைப்பு இருக்கு. ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்வது சொல்லிக் கொடுத்தல் போன்ற அமைப்பு. ஆகவே இந்த குழந்தை மருத்துவம் சார்ந்த அதே நேரத்தில் சொல்லிக் கொடுத்தல் இணையக்கூடிய துறைகளில் வருவா. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி ஐயா.